தேவனுடைய வார்த்தைக்கு நேரா போலாம். 133ஆம் சங்கீதம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 133ஆம் சங்கீதம். எல்லாரும் சேர்ந்து அந்த சங்கீதத்தை தலைப்பிலிருந்து படிக்கலாம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்துக்கிட்டீங்களா? தாவீது பாடின அழகான சங்கீதம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்ட அவருடைய தாடியின் வழி வடிகிறதும் அவருடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சியோன் பர்வதத்தின் மேலும் இறங்கும் பனிக்கு ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கு ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. கடந்த வெள்ளிக்கிழமை உபவாச ஜபத்துல நாங்க சபையினுடைய ஒரு மனதுக்காக ஒரு மனமா இருக்கணும். சபை மக்கள் ஒரு மனமா இருக்கணும் என்பதை நான் என்ன பண்ணேன்னா சொல்லி முதல் குறிப்பாகவே சொல்லி நான் ஜெபிக்கும் போது கர்த்தர் இந்த சங்கீதத்தை எனக்கு கொடுத்தார். ஒரு அல்லேலூயா. என்ன பண்ணாரு? இந்த சங்கீதத்தை கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். அந்த சங்கீதத்தை நேற்று தினத்துல ஆண்டவர் சமூகத்துல தியானித்த போது ஸ்தோத்திரம், அதுல ஒரே ஒரு நிபந்தனை, 6 ஆசீர்வாதம். ஒரே ஒரு காரியம் செஞ்சீங்கன்னா 6 விதமான ஆசீர்வாதங்கள் வரும். ஒன்று, நீங்க பார்த்தீங்கன்னா அந்த என்ன காரியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1ஆம் வசனம் சொல்லுது, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையோ எத்தனை இன்பமானது. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. சகோதரர் என்று சொன்னால் குடும்பத்தில் இருக்கிற அண்ணன் தம்பிங்க, அப்புறம் மற்ற நம்ம தெரிஞ்ச பெரியப்பா பையன், சித்தப்பா பையன், பெரியம்மா பையன், சித்தி பையன், அது மாத்த சகோதரர் கிடையாது. சபையில் இருக்கிற எல்லாரும் சகோதர சகோதரிகள் தான். அல்லேலூயா. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணணும். தாவீது அதை தான் விரும்புறாரு. தாவீது ஒருமித்து வாசம் பண்ணவே முடியல. காரணம் அப்படி என்னன்னு சொன்னீங்கன்னா, தாவீது ஒதுக்கப்பட்டவனாய் இருந்தார். தன் சகோதரர் எல்லாராலும் தன் தகப்பனால் ஒதுக்கப்பட்டவராய் இருந்தார். அவர் குடும்பத்தோடு கூட இல்லாதபடிக்கு சூழ்நிலை காணப்பட்டது. அவர் ரொம்ப ஆசைப்பட்டார். என்ன ஆசைப்பட்டாரு? என் சகோதரர்கள் என்னோடு கூட இருப்பாங்களா ஆசைப்பட்டார். ஆனா அந்த அளவுக்கு அவர் என்ன பண்ணல. அவருடைய சகோதரர் அவர் கூட இல்ல. அநேக நேரத்துல பாத்தீங்கன்னா தேவ பிள்ளைகளே, சகோதரனுடைய அருமை, சகோதரனுடைய அருமை நமக்கு இப்ப தெரியாது. எப்ப தெரியும் தெரியுமா? ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது தான் தெரியும். ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது அந்த சகோதரனுடைய அருமை நமக்கு புரியும். ஐயோ, இன்னைக்கு என் சகோதரர் கூட இருந்தா எப்படி இருந்திருக்கும், நல்லா இருக்குமே. சகோதரி நல்லா இருந்தா நல்லா இருக்குமே. இப்படி நம்ம என்ன பண்ணுவோம்? யோசிப்போம். ஆனால் தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது, இது நான் சபைக்கு ஒப்பிட்டு பேசுறேன். நீங்க இதை எப்படி ஒன்னா எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு கர்த்தர் எப்படி பேசுறாரோ அதை எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் பேசுறதை எடுத்துக்கொள்ளுங்க. அல்லேலூயா. சகோதரர் சொன்னா அது என்ன? குடும்பத்தார். குடும்பத்துல இருக்கிற எல்லாரும், சபையார் எல்லாரும் தான் இந்த ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. இந்த ஒருமித்து வாசம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரையிலும் 6 விதமான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. 6 விதமான பலன்கள் கர்த்தர் நமக்கு தருகிறார். எல்லாம் கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. 6 விதமான பலன்களை கர்த்தர் நமக்கு தருகிறார். முதலாவது பாத்தீங்கன்னா ஒருமித்து வாசம் பண்ணணும். அதுதான் மிக முக்கியம். ஒரு மனம் கூட சொல்லலாம்.
ஒருமித்து வாசம் பண்ணணும்னா ஒரு மனம் இருந்தாதான். பாடின இல்லையா? ஒரு மனம் ஒற்றுமை ஏக சிந்தை சபைதனில் விளங்கிட செயல்படுவாய். நிமிர்ந்து நிற்கும் தூண்களைப் போ நிலைவரமாய் என்றும் தாங்கி நிற்பாய். பாடின இல்லையா? ஒரு மனம். நம்முடைய வாழ்க்கையில ஒரு மனம் தேவை, ஒற்றுமை தேவை, ஒன்றாய். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னைக்கு சபைகள ஒரு மனம் இருக்கா இல்லையோ, ஆனா உலகத்தோடு கூட அந்த ஒரு மனம் இன்னைக்கு ரொம்ப ஒரு மனமா வாசம் பண்றோம். உலகத்தோடு தான் நம்முடைய வாழ்க்கையே இருக்குது. அந்த காரியத்தை நான் சொல்லல. ஒரு மனம் சொன்னா அந்த ஒருமித்து வாசம் பண்றது கிடையாது. உலகத்தானோடு சேர்ந்து, உலக மக்களோடு சேர்ந்து வாழ்ற அந்த வாழ்க்கையை நான் சொல்லல. இது தேவ பிள்ளைகளோடு, தேவ சபையோடு ஒருமித்து வாசம் பண்ணுவது. ஒரு அல்லேலூயா. சகோதர சகோதரிகளோடு ஒருமித்து வாசம் பண்ணுவது. அப்புறம் பாத்தீங்கன்னா, அருமையானவர்களே, ஸ்தோத்திரம். ஆதியாகமம் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னு சொன்னா, ஸ்தோத்திரம், லோத்தும் ஆபிரகாமும் என்ன பண்றாங்க? ஒருமித்து படிங்க. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்க கூடாதிருந்தது. ஆ, ம். அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமல் போயிற்று. ஆ, 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 உண்டாயிற்று. ஆ, ம். நல்லா கவனிங்க. ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் ஒரு மனமா இல்லாதபடி ஆயிடுச்சு. ஒருமித்து வாசம் பண்ணாத அளவுக்கு ஆயிடுச்சு. ஏற்கனவே அவங்களுக்கு இருந்த அந்த ஆசீர்வாதங்களாலே அவங்களால என்ன பண்ண முடியல? ஒருமித்து வாசம் பண்ணல. ஆனா அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, அங்க இருக்கிற ஆட்கள் மூலமாக ஸ்தோத்திரம் என்ன பண்ண முடியல? ஒற்றுமையா என்ன பண்ண முடியல? வாழ முடியல. லோத்தருடைய ஆட்கள் மூலமாக, ஆபிரகாமுடைய ஆட்கள் மூலமாக என்னன்னா ஒரு மனமா இருக்க முடியல. லோத்தும் ஆபிரகாமும் ஒரு மனமா ஒருமித்து வாசம் பண்ணணும்னு நினைச்சாலும், ஆனா இவனுங்க என்ன பண்ணல? ஆ? ஒரு மனமா இருக்க விடல. அல்லேலூயா. லோத்துக்கு ஆசீர்வாதம் வந்தது ஆபிரகாம் மூலமாவா, அல்லது ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம் வந்தது லோத்து மூலமாவா? ஆபிரகாம் மூலமா தான் லோத்துக்கு ஆசீர்வாதம் வந்தது. ஆசீர்வாதம் யார் மூலமா வந்து? ஆபிரகாம் மூலமா தான். ஆபிரகாமுக்கு வந்த உபத்திரவத்திலே அவர் சகித்து தன் மனைவி பார்வோன் இடத்துல கொண்டு போகப்பட்ட பின்பு ஆண்டவர் அங்க பேசி, அதனால ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம் வந்தது, லோத்துக்கு ஆசீர்வாதம் வந்தது. இப்ப பாத்தீங்கன்னா 2 பேரும் ஒருமித்து இல்லாத அளவுக்கு அங்க என்ன பண்ணுது? ஒருமித்து வாசம் பண்ணாத அளவுக்கு அப்படியே பிரச்சனை. ஒரு அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். இந்த ஒருமித்து வாசம் பண்ணதுனால அவனுக்கு வந்த ஆசீர்வாதம் நிறைய. ஆபிரகாமுக்கு கூட அவன் வராது இருந்தான். ஒருமித்து இல்லாத இருந்தானால் அவனுக்கு ஆசீர்வாதம் இருந்திருக்காது. இப்ப ஆபிரகாமை விட்டு அவன் என்ன பண்ணிட்டான்? ஒருமித்து வாசம் பண்ணாத அளவுக்கு அவன் எங்க போயிட்டான்னு சொன்னா, எங்க போயிட்டான்? சோதோம் குமாருக்கு போன உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் அவனுக்கு ஆசீர்வாதமா என்னாச்சு உனக்கு? ஆசீர்வாதமா இல்ல சண்டை சச்சரவுகளா? ஆபிரகாம் கூட ஒருமித்து இல்லாதபடிக்கு லோத்து புறப்பட்டு போன பின்பு என்ன நடந்ததுன்னா, ஆசீர்வாதம் இல்லவே இல்லை. அவன் வாழ்க்கையில சாபமோ, சண்டைகளோ, பிரச்சனைகளோ, போராட்டம் தான். ஆபிரகாம் விட்டு போன உடனே அவன் எங்க போயிட்டான்? எதுக்கு போயிட்டான்? சோதோம் குமாராவுக்கு போயிட்டான். சோதோம் குமாருக்கு போன உடனே சோதோம் குமாராவில இருக்கிற எல்லாரையும் சிறைப்பிடிச்சு கொண்டு போயிட்டாங்க. பாத்தீங்கன்னா, ஸ்தோத்திரம், அந்த இடத்துல பாத்தீங்கன்னா
அந்த சோதம் குமாராவை தேவன் அழிக்கிறாரு. தேவன் அழிச்ச பிறகு என்ன நடக்குதுன்னா, லோத்து ஆபிரகாம் லோத்தருடைய மனைவியை இழக்கிறான். லோத்து மனைவி இழந்தது மாத்திரமல்ல, லோத்தருடைய மகள்களை அவன் இழக்கிறான். எப்படி இழக்கிறான்? அங்க தவறான காரியம் நடக்கிறது. அந்த இடத்துல ஒரு பெரியப்பா இருந்திருந்தா, ஒரு சித்தப்பா இருந்திருந்தா, ஒரு அண்ணன் இருந்திருந்தா, ஒரு தம்பி இருந்தா, ஒரு நல்ல விசுவாசி இருந்தா, அங்க என்ன பண்ண முடியும்? ஆபிரகாம் விசுவாசிகள் தகப்பனாக ஆபிரகாம் இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? ஏ என்னங்க தவறு நடந்திருக்குமா? ஒரு முறை நமக்கு தேவை. ஒருமித்து வாசப்படணும். சொல்லுங்க பார்க்கலாம். இது எப்படி எடுத்துக்கிறேன் எனக்கு தெரியல. ஒரு மனம் நமக்கு அவசியம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. என்ன நடந்தது? ஸ்தோத்திரம். பிரச்சனைகள். என்னது? இதுல இருந்தே நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஒரு மனதை விரும்பினவனுக்கு ஆசீர்வாதம், ஒரு மனதை விரும்பாதவனுக்கு சாபங்கள். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா எதுக்கும் ஒரு மனப்பட மாட்டான் சபையில. ஹல்லேலூயா. ஒரு மனம் இல்லாத விசுவாசிங்க இருப்பாங்க. அதனால சபைக்கும் பிரயோஜனம் இல்ல, ஊழியத்துக்கும் பிரயோஜனம் இல்ல. அவங்க யார் தெரியுமா? யார் தெரியுமா? சண்டை ஒரே வேலை வந்துட்டு டாட்டா கட்டு போறாள். எந்த ஜபத்துக்கும் ஒற்றுமையே பட மாட்டாங்க. எந்த ஊழியத்துக்கும் ஒற்றுமை பட மாட்டாங்க. ஹல்லேலூயா. இதெல்லாம் நம்ம அப்படி சொன்னாலும் இது இப்படி சொல்லிதானே ஆகணும். சொல்லணுமா இல்லையா? ஸ்தோத்திரம். அதனால ஆண்டவர் இந்த உலகத்துல வாழும்போது சீசர்ல 12 சீசர்கள் மேல அவர்கிட்ட இருந்தாங்க. அந்த 12 சீசர்களும் பாத்தீங்கன்னா, கவனிக்கிறீங்களா? 12 சீசர்களும் பாத்தீங்கன்னா ஒரு மனமே இல்லாத ஆட்கள். அவன் குறைய இவன் பார்த்துக்கிட்டு இருப்பான், இவன் குறைய அவன் பார்ப்பான். அவன் ஒரு தப்பு பண்ணா இவன் ஒரு தப்பு பண்ணுவான். இது மாதிரிதான் இந்த சபை விசுவாசி கூட நீங்க கூட இருக்கிறீங்க. யாருன்னா என்ன பண்றாங்கள பாக்குற, அதே தான் நீ செய்யற. ஒரு நாள் ஒருத்தன் என்கிட்ட கேட்கிறான், அவங்க அப்படி பண்ணாங்களே ஏன் கேட்கல? முண்டம் அவன் பண்ணதே எனக்கு தெரியாதுடா. போல சொல்ல அவனை சொல்ற ஞாபகம் வச்சு சொல்றேன், அந்த முண்டத்தை ஞாபகம் வச்சு சொல்றேன். அட இது வேலை அது கத்திர விட்டே போய் பூசிட்டு சுத்துது. சபிக்கப்பட்டவனா மாறிட்டான். ஹல்லேலூயா. நீ அவனை பார்த்து திருந்தனியா? திருந்தலையே. அவனை பார்த்து நீ திருந்தனியா? திருந்தல. அவனாவது பண்ணிட்டு வேற மாதிரி போயிட்டான். இன்னும் கூட கத்தருக்குள்ளதான் இருக்கிறான். தட்டு தடுமாறினால கத்தருக்குள்ள இருக்கிறான். நீ ஃபுல்லா போயிட்டிய, கத்தரை விட்டே போயிட்டிய. சீசர்ல பாத்தீங்கன்னா ஒருத்தர் கோபக்காரனா இருப்பான். திடீர்னு பார்த்தா ஒருத்தர் பிரச்சனை பண்ணிப்பாங்க. சோறு விஷயத்துல மட்டும் எல்லாம் ஒன்னா போவாங்க. சாப்பாடு வாங்குறதுக்கு ஒரு ஆளுக்கு சாப்பாடு வாங்க ஒன்னா போவாங்க. ஆனா திடீர்னு பார்த்தா என்ன ஒரு வேலை விட்டா போதும், முடிஞ்சு போச்சு. ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை. ஆவிக்குரிய சபையே கிடையாதுங்க. சொல்லுங்க. ஒரு மனம் இருக்கணும். சொல்லுங்க பால. ஒரு மனம், ஒரு மனம், ஒரு மனம். ஹல்லேலூயா. ஒரு சில நேரத்துல நான் தனியா இருக்கும்போது யோசிச்சு பார்ப்பேன். ஒரு சிலரை யோசிச்சு பார்ப்பேன். எங்களோடு கூட நம்ம ஐக்கியமா இருந்தாதான் எப்படி இருந்திருக்கோம்? ஹல்லேலூயா. நம்மள ஒரு சில நேரத்துல தவறா நினைச்சுக்கிட்டு நம்மளோட கூட இவங்க என்ன பண்றது இல்ல, ஐக்கியமே இல்லையே. நம்ம யோசிப்போம். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ஒரு சிலருடைய ஐக்கியத்தை கட் பண்ணிட்டு தாங்க மட்டும் ஐக்கியமா இருப்பாங்க. எவ்வளவு மிக முக்கியம் தெரியுமா? அதனாலதான் ஆண்டவர் 17ஆம் அதிகாரத்துல யோவான் 17ஆம் அதிகாரம் 21 23 வசனம் வரையில நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, சீசர்களுக்கு அவர் மரிக்கிற போது அவர் முக்கியமான ஒரு ஜெபம் நிறைய அந்த 17ஆம் அதிகாரத்துல நிறைய ஜெபிக்கிறார். நல்லா ஜெபிக்கிறார், நல்லா ஜெபம் பண்றாரு. நிறைய குறிப்புக்காக சீசர்களோடு ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறாரு. முக்கியமா நான் சொன்ன இந்த வசனம் 17ஆம் அதிகாரம் 21 23 வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா,
அந்த இடத்துல சீசர்களுக்கு அந்த ஒன்னா இருக்கணும். நம் பிதாவே, நீரும் நானும் ஒன்றா இருக்கிறது போல இவர்களும் ஒன்றா இருக்கும்படி உதவி செய்யுங்கப்பா. எப்படி? நீ நானும் ஒன்றா இருக்கிறது போல அவங்க ஒன்றா இருக்க உதவி செய். ஏன்னா திடீர்னு கோவப்படுறான், திடீர்னு சண்டை போடுறான், திடீர்னு பிரச்சனை பண்றான், திடீர்னு கத்தி எடுத்துடுறான், திடீர்னு ஒரு மனமே இல்லாம இருக்கிறான், ஒருத்த பேசி பெருமையா பேசிக்கிறான். அதனாலதான் ஒரு நல்ல நீண்ட ஜபத்தை ஆண்டவரே பண்றாரு. யாருக்கு? சீசர்களுக்கு. அருமையானவர்களே, ஒரு மனம் ரொம்ப அவசியம். ஒருமித்து வாசம் பண்றது. சொல்லுங்க ஒரு ஆளு. அல்லேலூயா சொல்லுங்க. ஒருமித்து வாசம் பண்றது சொல்லுங்க. ஆமா, ஒருமித்து வாசம் பண்றது எவ்வளவு இன்பம். அது நான் உங்களுக்கு சொல்றேன். அதனால வர ஆசீர்வாதம் சாதாரணமானது அல்லப்பா. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. பாருங்க, சங்கீதம் 54 சங்கீதம் 55 சங்கீதம் 14 வசனம் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாம் ஒருமித்து இன்பமான ஆலோசனை பண்ணி கூசத்தோட தேவாலயத்துக்கு போறோம். நாங்க ஒருமித்து இன்பமான ஆலோசனை பண்ணி, ஒரு மனதுல என்ன இருக்கு? ஒருமித்து வாசம் பண்றதுல என்ன இருக்குன்னா இன்பம் இருக்கு. அருமையானவர்களே, அல்லேலூயா. ஒருமனப்பட்டு ஒரு நல்ல ஒரு விசுவாசி, ஒரு நல்ல தேவனுடைய பிள்ளை என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருமித்து ஆலோசனை பண்ணி சபை எப்படி கெடுக்கலாம், இன்னைக்கு எப்படி சபை போகாம இருக்கலாம், இன்னைக்கு நான் போனேன், அடுத்த வாரம் நீங்க போவானா, எப்படி? ஒருமித்து ஒரு பிளான். இது கிடையாது. ஒருமித்து இன்பமான ஆலோசனை பண்ணி. சொல்லுங்க, என்ன ஆலோசனை? சொல்ல மாட்டீங்களே. இன்பமான ஆலோசனை. என்ன ஆலோசனை? ஒருமனப்படும் போது, ஒருமித்து நம்ம இருக்கும் போது இன்பமான ஆலோசனை. இன்னைக்கு நம்ம சபைக்கு போனோம், இன்னைக்கு பைபிள் ஸ்டடி இருக்கு, போனோம், நல்லா இருக்கும். இன்னைக்கு ஃபாஸ்டிங் இருக்கு, போலாம். ஒரு இன்பமான ஆலோசனை. சீக்கிரம் கிளம்புங்க, போலாம். பாடல் நல்லா இருக்கும். ஷாலம் ஓபேத் நல்லா பாடுறாங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து பாடலாம், வாங்க, நல்ல தேவனை ஆராதிக்கலாம், வாங்க. ஒருமித்து இன்பமான ஆலோசனை. இப்பேற்பட்ட ஆலோசனை நமக்கு வரும் தேவ பிள்ளைகளே, ஒரு மனம் இருந்தா. அல்லேலூயா, அல்லேலூயா. எபேசியர் 4 அதிகாரம் 13 வசனம் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்தோத்திரம், நம்ம ஒருமனப்படணும்னா நாம என்ன பண்ணணுமா? சமாதானத்தை என்ன பண்ணணுமா? எபேசியர் 4:3. சமாதான கட்டினாலே ஆவியின் ஒருமையை காத்து கொள்ளுங்க. ஜாக்கிரதையா இருங்க. சமாதானம் இருந்தாதான் ஆவியில ஒருமனம் இருக்கும். சொல்லுங்க, என்னதுங்க? சமாதானம். சொல்லுங்க பார்க்கலாம். சமாதானம் இருக்கணும் குடும்பத்துல. சகோதர சகோதரிகளுக்குள்ள சமாதானம். சபையார் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு சமாதானம். ஒரு மனம் நமக்கு வேணும்னா, ஒற்றுமை வேணும்னா அங்க என்ன இருக்கணும்? சொல்லுங்க, சமாதானம். ஒற்றுமை வேணும்னா என்ன தேவை நமக்கு? சமாதானம் தேவை. எப்ப பார்த்தாலும் சமாதானத்தை குறைச்சிக்கிட்டே இருக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு ஒற்றுமையா மாறணும்னா சமாதானம் ஆகிக்கிட்டே இருக்கணும். என்ன பண்ணணும்? ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சா சமாதானம் ஆகிடணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நியாயாதிபதிகள் 5 அதிகாரம் 15-16 படிங்க. இருந்தார்கள் பாராக்கை போல. ஆ ஆ ஆ ரூபனின் பிரிவினைகளால் உண்டான இருதயத்தின் நினைவுகள் மிகுதி, மந்தைகளின் சத்தத்தை கேட்க
நீ தொழுவங்களின் நடுவே இருந்து விட்டதென்ன? ரூபனின் பிரிவினைகளால் மனோவிசாரங்கள் மிகுதி. ஹல்லேலூயா. பிரிவினைகளால் மனோவிசாரம் தான் அதிகம், மன குழப்பங்கள். ஹல்லேலூயா. ஒரு சிலர் பார்த்திருக்கிறேன், இவன் பார்த்தீங்கன்னா இருக்க வேண்டிய இடத்துல எடுக்காம வேற இடத்துல இருக்கிறான். ரூபன் கோத்திரப்ப ஒருமனப்பட வேண்டிய நேரம். சபையே, நீ ஒருமனப்படலன்னு உனக்கு தான் கஷ்டம். எந்த காரியத்தை எடுத்தாலும் ஒரு மனம் கிடையாது. எது எடுத்தாலும் எனக்கு வேலை, எதைய செஞ்சாலும் உம்மனம் அப்படியே அமைதியா இருக்கிறது, எதுவுமே சொல்றது இல்ல. அல்லேலூயா. எந்த ஒரு முன்னெடுப்பும், நல்ல முன்னெடுப்பும், சபைக்குரிய காரியங்களை எடுக்கும்போது எந்த ஒரு சத்தமும் காட்டுறது இல்ல. எந்த ஊழியமானாலும் எடுக்கிறது இல்ல. சொல்றாரு, எவன் பிரிவினைகளால் உண்டான மனதின் இருதயத்தின் நினைவுகள் மிகுதி, மனோ விசாரங்கள் அதிகம். நமக்கு தான் குழப்பம். பிரிவினை உண்டாக்குறவன் குழப்பவாதியா இருப்பான். அவனுக்கு பாதுகாப்பு இல்ல. அவனுக்கு என்ன இல்ல சொல்லுங்களேன்? பிரிவினை உண்டாக்குறவனுக்கு பாதுகாப்பு கிடையாது. படிங்க நியாயாதிபதிகள் 18:7. நியாயாதிபதிகள் 18:7. அப்பொழுது அந்த 5 மனுஷரும் புறப்பட்டு ஆ ஆ ஆ ஆ வழக்கத்தின்படியே ஆ நிறுத்து நிதானமா படிங்க, பார்க்கலாம். படிங்க. ஆ ஆ வழக்கத்தின்படியே 7 7 7 7 படிங்க. படிங்க. அப்பொழுது அந்த 5 மனுஷரும் புறப்பட்டு லாயிசுக்கு போய் வழக்கத்தின்படியே பயமில்லாமல் அமெரிக்கையும் தேசத்திலே அவர்களை அடக்கி ஆள யாதொரு அதிகாரியம் இல்லை என்பதையும், அவர்கள் சீயோனியருக்கு தூரமானவர்கள் என்பதையும், அவர்களுக்கு ஒருவரோடும் கவையும் காரியமும் இல்லை என்பது கண்டு. அல்லேலூயா. பாருங்க, ஒரு கூட்டத்தார் தேசத்தார் இருக்காங்க, யாரு கூடயும் தொடர்பு இல்லை, யாருக்கிட்டையும் வாசம் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு ஒத்தாசை செய்ய யாருமே சொல்லுங்களப்பா இல்ல. ஆகியனால அவங்கள என்ன பண்றான்னு சொன்னா, ஸ்தோத்திர, அவங்கள முறி அடிச்சிடுறாங்க. என்ன பண்றாங்க? 28ஆம் வசனம் சொல்லுது, அதே நியாயாதிபதிகள் 18:28 என்ன சொல்லுதுன்னா, அது சீதோனுக்கு தூரமா இருந்தது, வேற மனுஷனோட கூட அவர்களுக்கு சம்பந்தம் இல்லாமல் இருந்தபடியால் அவர்களை தப்புவிப்பார் ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா. தப்புவிக்க யாருக்கிட்டையும் அவங்க என்னல ஒரு சகோதர சிநேகம் இல்லை, ஒரு வாசம் கிடையாது. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு அநேகர் நாங்க அன்னைக்கு நானும் மனைவியும், அவங்க அத்தை வீட்டுக்காரர் இறந்துட்டார், அங்க போயிருந்தோம் 2 வாரத்துக்கு முன்ன. அங்க போய் ஒரு சபையில, அவங்க அண்ணன் சபையில சாப்பாடு போட்டிருந்தாங்க எங்களை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நானும் ஒய்ஃப் மட்டும் உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறோம். அங்க பார்த்தா கும்பலா உட்காந்து சாப்பிட்டு இருக்குது. கூட்டமா உட்காந்து சாப்பிடுது. இது ஒரு கூட்டம், அது ஒரு அது ஒரு ரவுண்டு, அது ஒரு ரவுண்டு, அப்படியே சபை முழுவதும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சாப்பிட்றது கூட தப்புன்றீங்களா? அப்ப நான் அவங்கள பார்த்தா எல்லாம் பார்த்தீங்கன்னா எண்ணத்தோட கலந்து இருக்கு. சொந்தக்காரன் தான். அந்த சொந்தக்காரன் இங்க வந்து உட்காரல, இந்த சொந்தக்காரன் அங்க போய் உட்காரல. குடும்பத்தோடு அப்படியே ஒரு கலவை அவங்களுக்குள்ளதான் இருக்கிறாங்க தவிர, ஒரு மனம் வந்தவன் எல்லாம் சாவுக்கு தான் வந்தான். சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அவன் தனித்தனியா உட்காந்துக்கிறான்.
அவன் சபையில கூட சாப்பாடு போட்டவனைய அந்த குடும்பம் கரெக்டா உட்காந்துரும். பக்கத்துல அக்கத்துல சத்தமே காட்டாது. பார்த்துருக்கீங்களா? ஒரு மனமே இருக்காது. பார்த்தீங்கன்னா என்ன இது எடுக்கிறான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். விசுவாசி அது மாதிரி டம்பாடிக்கு திருப்பி திரும்பி குடிக்கூடாது. அப்படி குடிக்கூடாது. கெட்ட பழக்கம் வரும். அல்லேலூயா, கெட்ட பழக்கம் வரும். அல்லேலூயா, கவனிங்க. ஒருவன் அவசியப்பா. அல்லேலூயா. ஒரு காலம் வரும்போது தெரியும். ஐயோ, எனக்கு ஒத்தாசை இல்லையே. சபையார் கூட எனக்கு ஒத்தாசை பண்றான். நீ உன் இஷ்டத்துக்கு போயிட்டு இருந்தா பாஸ்டர் கூட எனக்கு ஒன்றும் செய்யல. சபையார் கூட ஒன்றும் செய்யல. இன்னைக்கு காலையில நான் நினைச்சுக்கினா உங்ககிட்ட சொன்னான்னு தெரியல. சொல்ல நினைச்சுக்கிறேன். ஒரு பிறந்த நாள் வருது. அவங்க யாருன்னா சொல்லுவாங்களான்னு தெரியல. இவங்க பொண்ணுக்கு பிறந்த நாள் வருது, இவரு சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். இன்னொரு பையனுக்கு பிறந்த நாள் வருது. அவனை மாதிரி எங்க பக்கம் போயிட்டானா வீட்டுக்கு இருக்கானா? சோத்திரம். அல்லேலூயா. அதனால இவங்க சொல்றாங்க, அடுத்த வாரம் சொல்லுவாங்க. ஏன்னா எங்களுக்கு நோட்டீஸ் வச்சுட்டாங்க, நல்லா போட்டிருக்கு. அந்த அம்மாவுக்கு தான் பிறந்த நாள். இன்னொரு பையனுக்கு பிறந்த நாள் இருக்குது. இன்னொரு பையனுக்கு கீழே இருக்கிற பையனுக்கு பிறந்த நாள் இருக்குது. இல்ல? ஆமா. அல்லேலூயா. எல்லாம் இதில் தான் வைக்கிறாங்க. சரி, ஓகே. நான் எதுல விட்டேன்? யாருக்குமே ஒண்ணுமே நம்ம என்ன பண்ண ஒரு ஒற்றுமையே இருக்காது. பாத்தீங்கன்னா சபையில இவங்க பேர் என்னன்னு கேட்டா பிரதருக்கு தெரியாது, தம்பிக்கு தெரியாது. அந்த தம்பிக்கு தெரியுமா? ஒரு சில பேருக்கு தெரியும். இந்த தம்பிக்கு தெரியாது. ஃபுல்லா அவரு குடும்பத்துல தெரியும். இவருக்கு ஒரு சிலர். எனக்கு என்ன கேட்டுற போற அப்படின்றியா? அல்லேலூயா. எல்லாரும் பேரும் எல்லாருக்கும் தெரியாது. தெரியும். அப்படி எங்க சகோதரர். அல்லேலூயா. ஒருமனர் தேவை. தேவனுடைய பிள்ளைகளே, ஒற்றுமை தேவை. அல்லேலூயா. ஆதியாகமம் 38:1 என்ன சொல்லுகிறது என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்தோத்திரம். அக்காலத்திலே யூதா தன் சகோதரரை விட்டு அதுல்லாம் ஊரானாகிய ஈரா என்னும் ஒரு மனிதனிடத்தில் போய் சேர்ந்தான். பாருங்க, சகோதரர் விட்டுட்டான். சகோதரோடு அழகா வாசம் பண்றான். சகோதரர் யாரு? சிமியோன், ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசக்கர், செபுலோன், நப்தாலி, காத்து, யோசேப்பு, பெஞ்சமினை இவங்களெல்லாம் விட்டுட்டு இவர் மட்டும் தனியா போறாரு. வேதம் சொல்லுது, நீதிமொழிகள் 18:1 சொல்லுகிறது என்ன தெரியுமா? பிரிந்து போகிறவன் தன் சுய இச்சையின்படி செய்ய பார்க்கிறான். எல்லா ஞானத்திலும் தலையிட்டு கொள்ளுகிறான். எப்பயுமே கவனிங்க, நமக்கு ஒத்தாசை பண்றதுக்கு ஆள் இருக்கணும். நம்ம கூட துணையா நம்மோடு கூட இருக்கிற ஆட்கள் இருக்க வேண்டும். இல்லைன்னு ஆலோசனை இருக்காது. அவன் என்ன பண்ணுவான, எதுல வேணா தலை விட்டுப்பா. இதுவா போய்தான் பார்க்கலாமே. இதுவா வாசமா இருக்கும்போது, ஒரு மனமா ஒற்றுமையா இருக்கும்போது அங்க என்ன நடக்குன்னு சொன்னா, அங்க தடுத்து நிறுத்த ஆள் இருக்கும். நானே ராஜா, நானே மந்திரின்னு நினைச்சீங்கன்னா உன்னை காப்பாற்ற முடியாது. எல்லா ஞானத்துல தலையிட்டுப்ப. இந்த இடத்துல கடன் கொடுத்தாலும் இங்கேயே போய் டக்குன்னு தலை நீட்டிக்க வேண்டியதுதான். அங்க ஏதோ செய்யறாங்க, அங்க போய்க்கலாம், அப்படியே போயிடலாம். அப்படி கிடையாதுப்பா. இல்லையா? ஒரு மனப்படணும். சொல்லுங்க, ஒரு மனம். ஆல்ரெடி நான் ஒரு மனமா தான் இருக்கேன். என் சகோதரரோடு, என் குடும்பத்தோடு ஒரு மனம். அது கிடையாது. அதனால அது ஆசீர்வாதங்க. அந்த ஆசீர்வாதத்தை குறித்து இதை சொல்ல தாவீது தேவ பிள்ளைகளுடைய மேல வருகிற ஒரு மனதினால் வர ஆசீர்வாதத்தை குறித்து தான் இது சொல்றாரு. ஒரு அல்லேலூயா. ஒரு மனப்படுங்க தேவ பிள்ளைகளே. ஒரு மனம் நமக்கு தேவை. ஒற்றுமை தேவை. அல்லேலூயா. ஒரு காரிய சபையில இருக்கா? வரணும், யோசித்து பார்க்கணும். எனக்கு என்ன வந்தது? பாஸ்டர்மா இருக்காங்க, 2 பசங்களை பார்த்துப்பாங்க. அது ஓட்ட உடைச்சலா எனக்கு இருந்தா ஓட்டதே சொல்லுவாங்களே, ஓட்ட உடைச்சலா எனக்கு இருந்தா எனக்கு என்ன வந்து? யார் எப்படி போனா எனக்கு என்ன? அது விசுவாசி எப்படி போனா எனக்கு என்ன? அவங்க வீட்டுல ப்ரோக்ராம் நடந்து நல்லா செஞ்சு வச்சிருப்பாங்க. நாம நினைச்சுக்கிறது எல்லாருக்கும் இது கொடுப்பாங்க. அது அழைப்புதல் கொடுப்பாங்க.
குடுத்துட்டு அவங்க எல்லாருக்கும் சேர்த்து சமைச்சு வச்சிருப்பாங்க. ஆனா இது பார்த்தா வீட்ல உட்கார்ந்துட்டு அப்படியே டிவி பார்த்தது. சும்மா வீணா கேட்டா, இது சாப்பாடு தானே. உனக்கு சாப்பாடு தான். எங்களுக்கு அது ஒருவேளை பிரியாணி உங்களால நல்லா 10 பிரியாணி கூட வாங்கி சாப்பிட முடியும். எங்களால முடியாது இல்லையா? விசுவாசி சொல்லுவாங்க. பாஸ்டர் சாப்பாடு தானே பாஸ்டர். சாப்பாடு தான். அவனுக்கு கஷ்டம் இல்லையா? ஊழியத்துல கஷ்டம் இல்லையா? சுவிசேஷ கூட்டம் வச்சுட்டு 100 இட்லி, 50 இட்லி, 60 இட்லி, 200 இட்லி ஆர்டர் குடுத்துட்டு வச்சுட்டா சபைக்கு ஜனங்களே வர்றதில்ல. இருக்கதெல்லாம் நாங்களே சாப்பிட வேண்டியதுதான். இல்ல வரவங்களுக்கு யாருன்னா குடுத்து அனுப்புறது தான். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. ஒரு மனம் நமக்கு தேவை. யாரும் இல்ல. தேவ பிள்ளைகளே நல்லா கவனிச்சுங்க. நாம ஒரு மனம் தான் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். சொல்லுங்க ஒரு மனம் தான். ஒற்றுமைதான். ஒற்றுமைதான். சொல்லுங்க ஒற்றுமைதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. நானே ராஜா, நானே மந்திரி, நான் பல பிரச்சனைல மாட்டிப்பேன். ஆலோசனை கேட்கணும். அவங்க மூத்தவங்க இருக்கிறாங்களா, ஊழியக்காரர் ஆலோசனை கேட்கணும். இந்த பிரச்சனை இப்படி இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம்? எடுத்ததுக்கெல்லாம் எல்லாம் தெரிஞ்சு ஏக ஏக ஆ? 7 மலை மாதிரி இருக்கிறவர். எல்லாம் தெரிஞ்ச மாதிரி எல்லாம் எனக்கு தெரியும். பாஸ்டர் என்ன சொல்றது? அவர் சொன்னார்னா வேத வசனத்தின்படி தான் சொல்லுவாரு. நான் அவர்கிட்ட கேட்க வேண்டியதில்ல. ஒரு மனம் தேவை தேவ பிள்ளைகளே. அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு தான் ஆசீர்வாதம். லோத்துக்குன்னு இல்ல. ஒருமனப்பட்டவனுக்கு சொல்லுங்களேங்க. எனக்கு என்ன? யாரோ செய்யட்டும். எனக்கு என்ன? எப்படின்னா சபை நடக்கட்டும். எப்படியா விசுவாசி போட்டும். எப்படியாவது இருக்கட்டும். நான் அந்த வேலையில போய் அட்டெண்ட் பண்ணிட்டு உடனே பறந்துருவேன். இது ஒரு மனம் இல்ல. சபையில யாரு வராங்க? ஏன் இவங்க வரல? சபையா இப்படி இருக்கு? ஏன் சுத்தம் இல்லாம இருக்கு? ஏன் இந்த விசுவாசி இப்படி இருக்கிறாங்க? ஏன் இவங்க சோகமா வராங்க? ஏன் இப்படி சிஸ்டர் ட்ரெஸ் வேற ஒரு மாதிரி வராங்க? ஏன் தலை ஒரு மாதிரி வராங்க? ஏன் இவங்க சோகமாவே இருக்கிறாங்க? ஏன் இவங்க முக வாடலா இருக்கு? இதெல்லாம் விசாரிக்கணும். வந்த உடனே சர்வம் மாதிரி பலு சர்வம் மாதிரி சுருன்னு போயிடுறது. எப்படா முடியுமான்னு பாக்குறது. உருன்னு வர்றது. எது? பாஸ்டர் கிட்டே பேசுறது இல்ல. பாஸ்டர் அம்மா கிட்டே பேசுறது கொஞ்சம் திட்டமா போவோம் பையன் பேக்காது. அல்லேலூயா. சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. அருமையா ஒருமனப்படுங்க. அப்பதாங்க இன்னைக்கு நீ ஒருத்தரை விசாரிச்சுனா நாளைக்கு உன்னை விசாரிப்பாங்க. என்னை விசாரிக்க யாருமே இல்லையே. நீங்க யோசித்து எனக்கு ஆலோசனை சொல்ல யாருமே இல்லையே, எனக்கு நன்மை செய்ய யாருமே இல்லையேன்னு சொல்லி யோசிக்கிற நேரத்துல அப்பதான் உங்களுக்கு உதவி ஒத்தாசை செய்யற கரங்களை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். எப்படிதான் வரும்னு தெரியாது. சபையில நடக்கிற காரியத்தை யோசித்து பாருங்க. இப்ப கூட இது போயிடுச்சு. என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண கேட்பீங்க? அல்லேலூயா. என்ன பண்ணுவாங்க? உங்க குடும்பத்துல என்ன போச்சுன்னா உடனே சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. இதுக்கு ஒரு தேவைகளுக்காக சொல்ல ஒருமனப்படுங்கன்ற. ஏன்னா பாருங்க சபையில பாருங்க, நம்ம வீடு இது. நம்ம குடும்பத்துல ஏசி போடுறோம். கரண்ட் இல்லைன்னா பாக்குறோம். ஃபேன் இல்லைன்னா பாக்குறோம். உடனே பண்றோம். செய்வோம். ஒருமனப்படுங்க. ஊழியத்துக்கு கூப்பிடுறாங்களா? ஊழியத்துக்கு போக. ஒருமனப்படாத இடத்துல எந்த காரியமும் ஒழுங்கா நடக்காது. ஜெபம் ஒழுங்கா நடக்காது. ஊழியம் ஒழுங்கா நடக்காது. எந்த ஒரு நற்காரியங்களும் ஒழுங்கா நடக்கவே நடக்காது. ஏன்னா ஆத்துமாக்கள் வந்தாதானே ஜெபம் ஒழுங்கா நடக்கும். கேக்குறீங்களா எல்லாரும்? இல்ல எங்கன்னா கர்த்தர் கொடுத்ததுனால தான் இன்னைக்கு தைரியமா உங்களோடு பேசுறேன். அல்லேலூயா. ஒருமனப்படுங்க. யாருக்கோ எப்படியோ சொல்லுவாங்களே, இன்னைக்கு யாருக்கோ நீ நினைச்சனா நாளைக்கு நமக்கே வருமா? இல்லையா? அப்படித்தானே? இன்னைக்கு சபைக்கு நம்ம நினைக்கிறோம், ஊழியக்காரருக்கு நம்ம நினைக்கிறோம், அவங்களுக்கும் நினைக்கிறோம். அந்த விசுவாசி அடிபட்டு வீட்டுல இருக்கிறாங்க. அவங்க தானே, எனக்கு ஒண்ணும் இல்ல. அப்படியே டப்புன்னு அடுத்த வாரமே நமக்கு வரும் கால் ஓடி. ஒருத்தருக்கு ஒருத்தர் பாரமா பட்டு ஒருத்தருக்கு உடம்பு சரியா போய் சந்திங்க.
சபையில் வரும்போது பாருங்க, போய் சந்திங்க. அல்லேலூயா. குடும்பத்துல பிரச்சனைனா போய் பாருங்க. ஏன்னா ஒரு ப்ரோகிராம் வைக்கிறாங்கன்னா உங்களை நம்பி தானே சாப்பாடு செய்யறாங்க. எங்க விசுவாசிங்க வருவாங்கன்னு சொல்றாங்களே, எங்க விசுவாசியே காணோம். அப்புறம் அந்த கூட்டத்துக்கு போனா, இவன் வீட்டு கூட்டத்துக்கு போனா யாருமே காணோம். விதைச்சுதான் அறுத்துட்டோம். அது அப்படிதானே? அறுத்தே இல்லையா? சிரிப்பு தான் எல்லாத்தையும். அல்லேலூயா. நாம யாருன்னா வைக்கும்போது நீங்க வர்றதில்ல, நீங்க வைக்கும்போது அவங்க வர்றதில்ல. அல்லேலூயா. இப்பெல்லாம் முன்னால எங்க வீட்லலாம் அந்த பிரியாணி எல்லாம் மீந்து போச்சுன்னா, என்ன பண்ண உடனே கொட்டிட சொல்லுவோம். இப்பெல்லாம் பிரியாணி எல்லாம் மீந்தா கூட அவங்க வச்சு சாப்பிட்டுருவாங்க எனக்கு தெரியாம. ஃப்ரிட்ஜில வச்சு என்ன பண்றாங்க? ம். நாங்கெல்லாம் பிரியாணிலாம் உள்ள வச்சு இது மாரி ஃப்ரிட்ஜில வச்சு சாப்பிட்டுக்கலாம். மீந்துச்சுன்னா. அல்லேலூயா. எல்லாரும் தான் சொல்றேன். அல்லேலூயா. கவனிங்கப்பா. அல்லேலூயா. காத்து கத்து கத்துறதுக்கு இது போல திட்டுற மாரி இருக்கிறதெல்லாம் எதுக்குன்னா ஒருமனப்படுங்க. ஒற்றுமையா வாழுங்க. ஒருமனப்பட்டு வாசம் பண்ணுங்க. நீங்க எல்லா நேரத்துல ஒருமனப்பட முடியாது. நீங்க வேலை செய்யற இடத்துல இருக்கிற அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் குடும்பத்தா அதெல்லாம் இருக்கு. ஆனா சபைன்னு வரும்போது ஒரு சில புரோகிராம் சூழல்கள் வரும்போது, ஊழியம் வரும்போது, ஆராதனை வரும்போது, ஜெபம் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, ஏதோ போராட்டம் வரும்போது, விசுவாசிக்கு ஒரு பிரச்சனை, ஊழியருக்கு ஒரு பிரச்சனை, ஒரு சின்ன சின்ன காரியங்கள் ஏதோ நடக்குது, ஏதோ சபைக்கு செய்யணும் சொல்லப்படும் போது ஒருமனப்படணும். ஒருத்தர் முன்னெடுக்கணும். பார்த்தா என்ன பண்ணலாம்? ஹல்லேலூயா. முன்னெடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நாம என்ன பண்ணணும்னா, அருமையானவர்களே, ஸ்தோத்திரம். சபையில ஒரு அதான் சொல்றேன்னா என்னது? ஒருமித்து வாசம். நமக்குள்ள யார் யார்கிட்ட ஒருமித்து வாசம் பண்ணா, அப்படி ஒருமித்து வாசம் பண்ணுங்க. அது நமக்கு நல்லது. மறுபடியும் எடுங்க அந்த வசனத்த, அந்த அதிகாரம் எடுங்க. நான் சொல்லி முடிச்சிடுறேன். 6 காரியத்த சொல்லி முடிச்சிடுறேன். ஆ அந்த அதிகாரம் எடுங்க. 133 சங்கீதம் 1 வசனம் படிங்க. ஆ இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணினால் முதல் என்ன வரும்? நன்மை வரும். சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. என்ன வரும்? நன்மை வரும். யோபு 42ஆம் அதிகாரம் 11, 12 வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, யோபு பாதிக்கப்பட்ட உடனே அவங்க சகோதரர் சகோதரிகள்லாம் அவரை விட்டு ஓட்டாங்க. ஓடிட்டாங்கன்ற காட்டுல அவரோட கூட ஒரு ஐக்கியப்படல. அவர்கள் நண்பர்கள் 4 பேர் தான் அவர் கூட ஐக்கியப்பட்டு இருந்தாங்க. அவர்களும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னா, அவரை குற்றப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. வாக்குவாதத்திலே நாட்கள் போயிடுச்சு. இப்ப என்ன தெரியுங்களா வந்துச்சு? இப்ப கரெக்ட்டா யோபு முகத்தை கர்த்தர் பார்த்த உடனே, இப்ப ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, யோபுடைய சகோதரிகளையும் சகோதரரையும் அவருடைய சொந்தக்காரர்லாம் அனுப்புறாரு. எதுக்கு தெரியுமா? யோபுக்கு நன்மை செய்ய. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இவ்வளவு நாளு சகோதர சகோதரிகள் எல்லாம் வரல. யோபுக்கு நன்மை நடக்கல. இப்போ சகோதர சகோதரிகள்லாம் வந்து என்ன தெரியுமா பண்றாங்க? தங்க காசு. படிங்க அந்த வசனத்தை டக்குன்னு. ஆ, 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 ஆ. பாருங்க, இப்போ ஒருமனப்படுறாங்க. அவனோட கூட போஜனம் பண்றாங்க. ஆ, 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 ஆ. ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அங்க ஒரு மனம் வந்ததுனால தான் தங்க காசும் பொருள் ஆபரணங்களும். அந்த நன்மை யோபுக்கு எப்படி வந்ததுன்னா, இப்ப சகோதர சகோதரிலாம் ஒருமனப்பட்டாங்க. சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. உண்மையை புரிஞ்சுக்கிட்டாங்க. இவ்வளவு நாள் என்ன நினைச்சாங்க? யோபு பக்கத்துல போனா வியாதி ஒட்டிக்கும், தேவனால் தண்டிக்கப்பட்டவன் நினைச்சான். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா, யோபுக்கு ஆண்டவர் தரிசனமானவனா இப்ப தெரிஞ்சு போச்சு. ஓ, யோபு கூட கர்த்தர் இருக்கிறாரு.
இப்ப அவன்கிட்ட போனோம், அவனுக்கு நன்மை செய்யணும்னு சொல்லிட்டு நன்மை செஞ்சாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அருமையானவர்களே, நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. கர்த்தர் யோபுடைய வாழ்க்கையில சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணும்போது அங்கே நன்மை நடந்தது. சொல்லுங்க, நன்மை நடக்கும். அல்லேலூயா. 42ஆம் அதிகாரம் 13 17 வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, யோபுடைய வாழ்க்கை முந்தின நிலையை காட்டிலும் பிந்தின நிலை அதிகமான ஆசீர்வாதம் 2 மடங்கா கொடுத்தாரு. நன்மை கிடைச்சது. சொல்லுங்க, பார்க்கலாம். யோபுடைய வாழ்க்கையில நன்மையாகவே இருந்தது ஆரம்பம். நன்மையெல்லாம் போயிடுச்சு. இப்போ திரும்ப அந்த நன்மை எப்படி வந்ததுன்னா, சகோதரர் வாசம் பண்ணி எல்லாம் ஒருமனப்பட்டு சாப்பிட்ட உடனே தான் சகோதரருக்கு புரிஞ்சுது, நாங்க யோபுக்கு என்ன பண்ணணும்? நன்மை செய்யணும். தங்க காசு கொடுக்கணும். அப்புறம் என்ன கொடுக்கணும்? பொன்னாபரணங்களை கொடுக்கணும். அதை வச்சு அவர் என்ன பண்ணிட்டாரு? முன்னேறி சென்று விட்டார். அல்லேலூயா. முதலாவது நமக்கு என்ன கிடைக்கும்? நன்மை. சொல்லுங்க பார்க்கலாம். 2வது இன்பம். சொல்லுங்க பார்க்கலாம். இன்பம். சகோதரர் வாசம் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மை, எத்தனை இன்பம். சொல்லுங்க, இன்பம். இன்பம். அல்லேலூயா. ஆமா தேவ பிள்ளைகளே, இன்பமானது சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. சபையில நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், என்ன பாத்தீங்கன்னா, வெளியேதான் இன்பம். குடிகார நண்பர், குடிகார சகோதர சகோதரி, இவங்களை விடதான் இன்பம். சபையில தாங்க இன்பம். ஒருத்தருக்கு ஒருத்தர் அழகா பேசி, நான் பேச சொன்னேன் இல்லையா, இன்பமான ஆலோசனை பண்ணி, இன்பமான ஆலோசனை. சபைக்கு வந்து பார்த்தாதாங்க அருமை தெரியும், புரியும். கூட்டங்களுக்கு வந்தாதானே, ஒத்துழைப்பு கொடுத்தாதானே இன்பம் தெரியும். தொடப்பத்தை எடுத்து பெருக்கி ஒற்றை அடிச்சு பார்த்தாதானே ஒரு இன்பம் தெரியும். ஆதியாகம புத்தகம் 43ஆம் அதிகாரம் 33 34 வசனம் படிங்க. டக்குன்னு கடந்து போல. வசனத்தை மட்டும் சொல்லி நான் கடந்து போவேன். ஆதியாகமம் 43 33 34. ஆ ஆ ஆ ஆ உட்கார வைத்தார்கள். அதற்காக அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். அவர்கள் தங்களுக்கு முன் வைக்கப்பட்டிருந்த போஜனத்தின் பங்கிட்டு அனுப்பினான். அவர்கள் எல்லாருடைய பங்குகளை பார்க்கிலோ பெஞ்சமினுடைய பங்கு 5 மடங்கு அதிகமா இருந்தது. அவர்கள் பானம் பண்ணி அவனோடு சந்தோஷமா இருந்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சகோதரர் வாசம் பண்ணீங்கன்னா என்ன இருக்கு? சந்தோஷம். இந்த இடத்துல சந்தோஷம் போட்டிருக்கு. என்னது? இன்பம். சொல்லுங்க பார்க்கலாம். இன்பம். கெட்ட வார்த்தை பேசுற சகோதரர் அல்ல, நம்ம ஏமாத்துற சகோதரர் அல்ல. அல்லேலூயா. உண்மையான சகோதரர் வாசம் பண்ணும்போது அங்க இன்பம். சொல்லுங்க பார்க்கலாம். இன்பமான ஆலோசனை. அல்லேலூயா. பாருங்க, ஸ்தோத்திரம். அதே 33ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அடுத்த குறிப்பு சொல்லிடலாம். டக்குன்னு போலாம். ஆதியாகமம் 33:4. அப்போது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவன் முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள். இது ஆனந்த கண்ணீர். சொல்லுங்க பார்க்கலாம். ஆனந்த கண்ணீர். அல்லேலூயா. ஒரு மனம் ரொம்ப முக்கியப்பா. அருமையானவர்களே, நமக்கு இன்பம் வேணும்னா ஒரு மனம். இக்கட்டில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். சிநேகிதன் எல்லா காலத்திலும் சகோதரன் சிநேகிப்பான். இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். அல்லேலூயா. இங்க பாருங்க, ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி. பல நாள் பயங்கர டஃப்பா இருந்தது. அந்த 11 பேருக்கு அந்த ஒரு ஆளுக்கு டஃப்பா இருந்தது சண்டை. ஆனா இப்ப ஒரு காலம் வரும்போது இன்பமா மாறிடுச்சு எல்லாம். சொல்லுங்க, ஒரு வாசம் பண்ணும்போது சொல்லுங்க, இன்பம். சகோதரர் வாசம் பண்ணும்போது நன்மை. சகோதரர் வாசம் பண்ணும்போது இன்பம். 3வது காரியம் பாருங்க.
133 சங்கீதம் 2ஆம் வசனம். அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு ஆ ஆ ஆ நல்ல தைலத்துக்கும் பாருங்க. 3வது என்ன தெரியுமா? நல்ல தைலம். சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல தைலம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பாருங்க அருமையானவர்களே, நல்ல தைலம். அது எதை குறிக்குதுன்னா, பரிசுத்தாவினுடைய வல்லமையை குறிக்குது. அபிஷேகத்தை குறிக்குது. இல்லைங்க, யாத்திராகம புத்தகம் ஸ்தோத்திரம் 30ஆம் அதிகாரம் 23ல இருந்து 30 வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அங்க சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா, இந்த நல்ல தைலத்தை தயாரிக்கிறது எப்படி? மிகுந்த வாசனை திரவியங்களை போட்டு தயாரிப்பாங்க. அது தைலம் அருமையா தயாரிக்கப்படும். அது வேற எந்த காரியத்துக்கு பிரயோஜனப்படுத்தக்கூடாது. அது யாருக்குன்னா, ஆசாரியனாக ஸ்தோத்திரம் யாருக்கு? ஆரோனுக்கு. அந்த வசனத்தை படிங்க பார்க்கலாம். யாத்திராகமம் 29:7. அது நான் சொல்லியாச்சு. இது படிங்க. 29:7 யாத்திராகம். ஆ ஆ யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? ஆரோன். சொல்லுங்க, ஆரோன் மேல என்ன பண்ணா? அபிஷேகத்தால். கவனிங்க, ஆரோன் தலை மேல ஊத்துனா என்ன அவன் சொன்னா, அப்படியே தாடி வழியா இறங்கி, அவர் அப்படியே அங்கியில இறங்கி, அவன் கால் வரையில் அப்படியே போ. முழுசா அந்த அபிஷேகம் அப்படியே நிரம்பும். ஒரு அல்லேலூயா. சபையில ஒருமனப்பட்டு இருந்தீங்கன்னா அந்த அபிஷேகம் உங்களுக்கு கிடைக்கும். டேரிங் மீட்டிங் வச்சாங்க, டிவியில பார்த்துக்கிட்டு இருக்கிற வீட்டுல டிவி அபிஷேகங்கள்லாம் உங்க மேல வரும். அல்லேலூயா. வீட்டுல சும்மா உட்கார்ந்து ஏதோ பார்த்துக்கிட்டு இருக்கியே. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் என்ன சொல்லுது? அவர்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு கூடி ஜெபித்த போது. 2ஆம் அதிகாரம் 1லிருந்து 5 வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த அபிஷேக தைலம் பெந்தேகோஸ்தே என்ற நாள் வந்தபோது அந்த அபிஷேகம் அவர் மேல இறங்கியது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒருமனப்படணும். இந்த டேரிங் மீட்டிங் சொன்னாலுமே, நான் வாலிப நாட்களில 6:30 மணிக்கு வேலையை விட்டு வந்தா 6:35க்கு சபையில இருப்பேன். 7 மணிக்கு டேரிங் மீட்டிங். முன்னையே போய் காத்திருப்பேன். ஏன்னா அந்த அபிஷேகத்துல நாம நிரம்பணும்னு சொல்லி. ஒரு அல்லேலூயா. அப்ப அந்த அபிஷேகம் நமக்கு வேணும்னா எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கணும். ஆரோனின் சிரசு மேல் ஊற்றப்பட்ட அந்த அபிஷேகம், தாடின் வழியே இறங்கி வருகிற அந்த அபிஷேகம் நமக்கு தேவை. நீ அபிஷேகம் இல்லாம ஒரு காரியத்தை மட்டும் நம்பி உங்ககிட்ட இருக்கிறத மட்டும் நம்பிக்கிட்டு போயிட்டு பரலோகத்துக்கு போக முடியாதுப்பா. அபிஷேகம் முக்கியம். அதுக்குதான் அபிஷேக கூட்டம். நிறைய பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் ஏன் சண்டே சர்வீஸ்ல அபிஷேகத்தில் நடத்த மாட்டீங்க? சண்டே சர்வீஸ்ல அபிஷேகத்தை கொஞ்சம் தான் நடத்த முடியும். அதுக்குள்ள ஒரு நாள் இருக்கு, அதில் தான் அதை நடத்த முடியும். அது வீட்டுல தூங்கிட்டு உட்கார்ந்துட்டு வீண நேரத்தை செலவழிச்சிட்டு இதை இந்த நேரத்துல தேவனுடைய வார்த்தை ஆராதிக்கிற நேரத்துல கர்த்தர் செஞ்ச நன்மைகளை சொல்லி துதிக்கிற நேரத்துல போய் அபிஷேகத்துல நினைச்சிட்டு இருப்பாங்களா உங்கள? அதை விட்டுட்டு இங்க அப்பதான் ஆவியில நிறைகிற மாதிரி இருப்பாங்க. போயிடும். நிறைய பேருக்கு அபிஷேகமே போச்சு. அபிஷேகமே போச்சு. அம்போ அபிஷேகமே இல்ல. எல்லாம் எழுந்துட்டு அப்படியே உட்கார்ந்துகிட்டு இருக்கிறான். அல்லேலூயா. உழுது மண்டையை உடச்சிக்கினால நீ நல்ல மண்டை உடைகல. மண்டையை உடச்சிக்கு முன்னால பாரு, விழுந்து மண்டை கண்டியெல்லாம் உடச்சிப்பீங்க. அப்போ ஒரு பொண்ணை பார்த்தா மண்டை வீங்கிடும். அடிக்கடிக்கு இந்த வாலிப பசங்க மண்டை வீங்கிடும். அபிஷேகத்தால் நிறைஞ்சு 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 என்ன பண்ணினா டமால் விழுந்து மண்டையை உடைப்பா. இவங்க குடிச்சா கூட என்ன பண்ணாதுங்க, நிக்காது. அந்த அளவுக்கு அபிஷேகத்தால் நிரம்புறாள். இப்ப பாருங்க, ஒண்ணுமே காணோம். பாஸ்டர் சண்டே சர்வீஸில் நடத்த இருக்குது 2 மணி நேரம் 2.25 மணி நேரம். அதுல உங்களுக்கு அபிஷேகத்தால் 1/2 மணி நேரம் நடத்த முடியுமா? ஆராதனைனா ஆராதிக்குள்ள போனோம். அதுக்குதான் டேரிங் மீட்டிங் வருது. 1 மணி நேரம் அந்நிய பாஷை பேசுறோம். நாங்க அந்நிய பாஷையில் பேசதான் வரங்கள் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ஒரு அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா. ஒருமனப்பட்டு வரணும். 3 4 காரியம் பாருங்க.
3. எர்மோன் மேலும். ஆ ஆ என்னதுங்க? பனி. சொல்லுங்க பார்க்கலாம். என்னதுங்க? பனி, பனி. 4வது காரியம் என்ன தெரியுமா? நீ ஒருமனப்படும்போது பனி. வேலை இல்ல. என்னதுங்க? டியூ. மேலேருந்து வருது பாத்தியா? மேலேருந்து வருது அந்த பனி. அல்லேலூயா. அந்த பனி நீ ஒருமனப்படும்போது அந்த பனி உனக்கு கிடைக்கும். பனி எதை குறிக்குது? நீதிமொழிகள் 19:12 சொல்லுகிறது. அது பனி அந்த எதை குறிக்குதுன்னா தயவை குறிக்குது. கவனிக்கிறீங்களா? எதை குறிக்குது? பனி எதை குறிக்குது? தயவு. படிங்க. ஆ ஆ ஆ சொல்லுங்க பார்க்கலாம். தயவு எதை குறிக்குது? பனி எதை குறிக்குது? தயவு. நீ ஆலயத்துக்கு வந்து ஒருமனப்பட்டு நீ ஜெபிக்கும் போது, ஒருமனமா இருக்கும்போது உனக்கு தயவு கிடைக்கும். எப்படி கிடைக்கும் தயவு? எப்படி கிடைக்கும்? அந்த இடத்துல ஒருமனம் இருக்குமா? அங்கெல்லாம் யாராவது ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்திருப்பாங்க. அந்த இடத்துல அந்த அந்த அவங்களுக்கு ஒரு தேவை இருக்கும். அதே நேரத்துல உனக்கு ஒரு தேவை இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அங்க அவங்க மூலமா உனக்கு தயவு வரும். உன் நிமித்தம் அவங்களுக்கு தயவு வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. தயவு. பனி தயவு. ஓசியா புத்தகம் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது. நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல இருப்பேன். அவன் என்ன பண்ணுவான்? லீலி புஷ்பத்தை போல மலருவான். சொல்லுங்க பார்க்கலாம். இஸ்ரவேலுக்கு எப்படி இருப்பேன் நானு? பனியை போல இருப்பேன். அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான். அந்த பனி நான் மேல வந்துடுச்சுன்னா நமக்குள்ள நம்ம முகம் மலர்ச்சி. சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி நம்ம ஒரு ஒரு சொந்தக்கார பார்க்கும் போதே ஒரு மகிழ்ச்சி இல்ல? வராத விசுவாசி திடீர்னு வந்துட்டா ஒரு மகிழ்ச்சி இல்ல ஊழியக்காரங்களுக்கு. இது ஏன் பக்கத்துல வந்து உட்கார தெரியல. ஏன் வந்தது தெரியல. அப்படி கிடையாது. ஆ? ஸ்தோத்திரம். நிறைய பேர் விசுவாசி அப்படிதான் ஏத்துக்கணும். இது ஏன் என் பக்கத்துல வந்து வராம போவேன் தானே. நீ வேற நான் வேற. அல்லேலூயா. ஒரு 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 2 பேர் வர்றதே கிடையாது. யாரும் விசாரிக்கிறதே கிடையாது. இது பாட்டுல ஓடு 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 ஓடு. உபாகம் 32:2. 32:2. அது எதை குறிக்குதுன்னா தேவனுடைய வார்த்தை. சொல்லுங்க பார்க்கலாம். என்னது? வார்த்தை. சொல்லுங்க. தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. சொல்லுங்களேன். தேவனுடைய வார்த்தை. பணி எதுங்க? தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தையில ஒரு அதிகாரமா பைபிள் படிச்சியான்னு கேட்டா இருக்காது. ஆனா இங்க வந்தீங்கன்னா ஒவ்வொரு நாள் வேதம் படிக்கலாம். அல்லேலூயா. என்னவா? இங்க வந்தீங்கன்னா ஒரு அதிகாரமா பைபிள் படிக்கலாம். ஒவ்வொரு நாளும் பைபிள் ரீடிங் உண்டு. வேத வசனம் சத்தியம் கிடைக்கும். ஆலயத்துக்கு வந்தீங்கன்னா சத்தியம் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க 5வது என்ன பாருங்க. ஸ்தோத்திரம் என்னன்னா அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும். 5வது என்னன்னா ஆசீர்வாதம். சொல்ல ஒருமனமா இருந்தீங்கன்னா ஒற்றுமையா ஒருமித்து இருந்தா சபை ஒருமனமா இருந்தா ஒற்றுமையா இருந்தா எல்லாத்திலும் ஒருமனப்படும் போது அங்க ஆசீர்வாதம். சொல்லுங்க பார்க்கலாம். கட்டாயமா ஆசீர்வாதம் இருக்கு. ஆமே. 128ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்துல இருந்து 6ஆம் வசனம் வரலாம் படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த குடும்ப ஆசீர்வாதத்தை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு குடும்ப தலைவன், குடும்ப தலைவி, குடும்ப தலைவன், குடும்ப தலைவி, பிள்ளைகள். இந்த 3 பேருக்கும் இந்த 3 பாருங்க மனைவி, புருஷன், பிள்ளைகள். இந்த 3 கூட்டத்தாருடைய ஆசீர்வாதத்தை குறிக்குது. அல்லேலூயா. நீங்க ஒருமனப்பட்டு இருந்தீங்கன்னா குடும்பத்துல புருஷ மனைவியோட ஒருமனப்பட்டு இருந்தீங்கன்னா ஒற்றுமையா இருந்தீங்கன்னா தான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஒற்றுமையா இருந்தாதான் உனக்கு ஆசீர்வாதம்.
அல்லேலூயா. குடும்பத்துல ஆசீர்வாதம், அவன் கைகளின் பிரயாசம் ஆசீர்வாதம், சமாதானம், சந்தோஷம், பாக்கியம் அவனுக்கு கிடைக்கிறது. உபாகம் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 29ஆம் வசனம் வரையில நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை கடைசியாக மோசே ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிக்கும் போது என்ன செய்யறாருன்னா, அந்த இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாரையும் ஒருமுகப்படுத்தி 12 கோத்திரத்தாரை ஒருமுகப்படுத்தி அவர்களை எல்லாரையும் பேர் பேராய் சொல்லி ஆசீர்வதிக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு கூட்டமா எல்லாரையும் வர வச்சு, ஒரு ஆள வாயா நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், அது நிமித்தம் உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும்ல, உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும்ல, எல்லா கூட்டத்தாரையும் கூட்டினார். 12 கோத்திரத்தாரை கூட்டி அவர்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியா ஒவ்வொரு கோத்திரத்தாரையும் ஆசீர்வதிக்கிறார். எல்லாரையும் ஒருமுகப்படுத்துறார். ஆசீர்வாதம் வேணும்னா ஒருமனப்படணும், ஒன்னஸ் பண்ணணும், ஒன்னா வாசம் பண்ணணும். சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். பாருங்க, ஆதியாகமம் புத்தகத்துல 49ஆம் அதிகாரம் 1லிருந்து 33 வசனம் படிச்சு பாருங்க. யாக்கோபு தன்னுடைய சந்ததியை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிக்கும் போது நீங்க வா, நீ வா, நீ வான்னு சொல்லி அப்படி இல்லை, எல்லாரையும் வர வச்சு ஆசீர்வதிக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம் பார்க்கலாம். கூட்டமாய் ஒரு ஒருமனமாய் ஒரு ஒற்றுமையாய் ஒருமித்து வரும்போது தாங்க ஆசீர்வாதம். கடைசியா அவனை சொல்லி முடிச்சிடுறேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என்னதுங்க? ஜீவன். சொல்லுங்க பார்க்கலாம். ஜீவன், ஜீவன். சொல்ல மாட்டீங்க. ஜீவன். அல்லேலூயா. ஜீவனை கட்டளையிடுகிறார், ஜீவனை கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. ஒருமித்து வாசம் பண்ணினா ஜீவன். என்னதுங்க? ஆதியாகமம் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் படிங்க. ஆதியாகமம் 8:21. ஆ ஆ ஆ இனிதான் மனுஷன் நிமித்தம் பூமியை சாதித்தேன். மனுஷனுடைய இதயத்தின் எண்ணங்கள் அவன் சிறு வயதில் பழகி பொல்லாததாய் இருக்கிறது. நான் இப்பொழுது பெய்தது போல். அல்லேலூயா. இந்த ஜீவன் எப்படி வந்தது? இன்னைக்கு நமக்கெல்லாம் இந்த ஜீவன் எப்படி கிடைச்சிருக்கு? இந்த உலகத்தை அழிக்காம இருக்க காரணம் என்ன? அன்னைக்கு 8 பேர். சொல்லுங்க, அன்னைக்கு 8 பேர் ஒருமனப்பட்டு இருந்தாங்க. அந்த 8 பேர்னால தான் இன்னைக்கு எல்லாருக்கும் ஜீவன். ஒருமனப்பட்டினா எல்லாருக்கும் ஜீவன். நம்ம ஒருத்தர் கூட சொல்லுவாங்க. சரி, அப்ப பாருங்க, ஒருமனப்பட்டா ஜீவனப்பா. அல்லேலூயா. கடைசி ஒரே வசனத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன். கடைசி ஆதியாகமம் 45:5. ஆதியாகமம் 45:5. என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமா இருக்க வேண்டாம். ஜீவ ரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. இஸ்ரவேல் ஜனங்க இன்றைக்கு அழிக்கப்படாதிருக்க காரணம் என்னன்னா, யோசேப்பை எகிப்துக்கு முன்னா அனுப்பி, ஸ்தோத்திரம், இந்த யோசேப்பனுடைய சகோதரரை பின்னாடி அனுப்பி ஒருமனப்பட வச்சு அவர்களுக்கு ஜீவ ரட்சணையை கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. பஞ்சத்துல ஆகாரம் கொடுத்து ஜீவனோடு காத்து அந்த யாக்கோபு சந்ததி அப்படியே பெருகி, அந்த யாக்கோபு சந்ததியிலே யூதா வந்து, யூதா சந்ததியிலே தாவீது வந்து, தாவீது சந்ததியில் இயேசு கிறிஸ்து வந்து, இயேசு கிறிஸ்து சந்ததியாய் இன்றைக்கு நாமெல்லாம் இருக்கிறோம். நமக்கெல்லாம் நித்திய ஜீவனாகி அந்த ஜீவனை கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக பாவத்தில் அக்கிரமத்தில் மரித்தவளாய் இருந்த நம்மை கர்த்தர் ஜீவனோடு கூட எழுப்பி புது ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. ஆமென். எத்தனை ஆசீர்வாதம் சொல்லுங்க பார்க்கலாம். நன்மை, எத்தனை நன்மை, எத்தனை இன்பம் சொல்லுங்க பார்க்கலாம். கூட எத்தனை இன்பம். நல்ல தைலம், பனி. சொல்லுங்க, பனி.
சொல்லுங்க, பண்ணீங்க. ஹalleluya. ஆசீர்வாதம், ஜீவன், இந்த 6 விதமான ஆசீர்வாதம் வர காரணமே என்னன்னா, ஒருமித்து வாசம் பண்ணுங்க, ஒரு மனமா இருங்க. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் உங்களை அதிகமா ஆசீர்வதிப்பார். ஒருமனப்படுவோமாக. கர்த்தர் நல்லவர். ஆமென். Thank you Lord Jesus. Free audio post production by alphonic.com.